வாங்க இன்றைக்கி டிஃபன் சாம்பார் பார்க்கலாங்க. பீக்கங்காய் 1/4 கிலோ, தக்காளி 3, பெரிய வெங்காயம் 1, சாம்பார் வெங்காயம் 10, 5 பல் பூண்டு, பச்சை மிளகா 4, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. குக்கரில் 1 டம்ளர் தண்ணி விட்டு தண்ணி கொதித்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற காயெல்லாம் போட்டுக்கோங்க. 2 கொட்டை புளி, தேவைக்கு உப்பு போட்டு 4 விசில் விட்டு எடுத்துருங்க. தண்ணியை வடிச்சிட்டு நம்ம கொத்தமல்லி தலையை அதிலே போட்டுருங்க. மத்து வச்சு மசிச்சுக்கோங்க. பாதியை மட்டும் மசிச்சதுக்கு அப்புறமா பாதியை எடுத்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மீதி பாதியை அப்படியே விட்டுருங்க. இப்போது ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டு தாளிச்சிக்கலாங்க. கடலைப்பருப்பும் கடுகும் போட்டு தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ தாளித்ததுக்கப்புறமா அதில் மசித்து வச்சுருக்கிற பீக்கங்காயும் மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறதையும் ஒன்றா ஊற்றி நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ கொதி விட்டு இறக்குனா டிஃபன் சாம்பார் ரெடி. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.